3 விருந்தினர்கள் ஆபிரகாம் மாம்ரே மரத்தடியில் அமர்ந்திருந்தபோது 3 ஆட்கள் தேவ தூதர்கள் அவரை சந்திக்கிறார்கள். அவர் உடனே விருந்தோம்பலை செய்து அன்புடன் உணவு வழங்குகிறார். சாரா பற்றிய வாக்குத்தத்தம். விருந்தினர்களில் ஒருவர், ஒரு ஆண்டுக்குப் பிறகு உன் மனைவி சாரா ஒரு குமாரனை பெறுவாள் என்று அறிவிக்கிறார். இதை கேட்டு வயதான சாரா சிரிக்கிறாள். ஆனால் தேவன், கர்த்தருக்கு கடினமானது ஏதும் உண்டோ என்று வலியுறுத்துகிறார். சோதோமின் பாவம். விருந்தினர்களில் இருவர் சோதோமுக்கு செல்கிறார்கள். தேவன் ஆபிரகாமுக்கு சோதோம் நகரத்தின் தீய செயல்கள் காரணமாக அதை அழிக்கப் போவதாக வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமின் ஜெபம். கர்த்தரிடம் தாழ்மையுடன் வேண்டிக் கொண்டு, அங்கே நீதிமான்கள் இருந்தால் நகரத்தை அழிக்காமல் காப்பாற்றுவீராக என்று கேட்டுக்கொள்கிறார். 50 நீதிமான்களிலிருந்து 10 நீதிமான்கள் வரையிலும் கேட்டு கர்த்தர் ஒப்புக்கொள்கிறார். இந்த அதிகாரம் தேவனின் வாக்குத்தத்தம் உறுதி செய்யப்பட்ட விதத்தையும், ஆபிரகாமின் விருந்தோம்பல் மனப்பான்மையையும், அவருடைய ஜெப வாழ்க்கையையும், சோதோம் நகரத்தின் தீமைக்கு எதிரான தேவனுடைய நீதியையும் வெளிப்படுத்துகிறது.